சூப்பரான டேஸ்ட்டில் வெண்டைக்காய் யூஸ் பண்ணி காரக்குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. இந்த காரக்குழம்புக்கு வந்து தேங்காய் எதுவுமே அரைச்சி ஊற்றல. ஆனால் எவ்வளோ திக்காக இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் எப்படி செய்யணும்னு தெரிஞ்சுக்கணுன்னா D3 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு D3 சேனல். குழம்புன்னு எடுத்துக்கிட்டா அதில் நிறைய குழம்பு இருக்குங்க. அதில் காரக்குழம்புன்னு எடுத்துக்கிட்டா அதுக்குன்னு ஒரு தனி டேஸ்ட்டு தாங்க. யூஸ்வலாக காரக்குழம்பு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா கத்திரிக்காயில் பண்ணுவோம், முருங்கைக்காயில் பண்ணுவோம், வெண்டைக்காய் யூஸ் பண்ணி பண்ணுவோங்க. ஆமாங்க, நம்ம இன்னைக்கு வந்து வெண்டைக்காய் யூஸ் பண்ணி டேஸ்ட்டாக ஒரு காரக்குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இந்த காரக்குழம்பு வைக்கிறதுக்காக 250 கிராம் வெண்டைக்காய் எடுத்து அதை கழுவி அதை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதோடு வந்து கருவேப்பிலை வந்து ஒரு 4-5 இனுக்கு எடுத்துருக்கேங்க. பச்சை மிளகா வந்து 2 பச்சை மிளகாய் எடுத்து அதை கட் பண்ணி வச்சுருக்கேங்க. ஸோ இதெல்லாம் அப்படியே நம்ம வந்து எண்ணெயில் தாங்க வதக்க போகிறோம். ஸோ அதனால் இதை தனியாக நான் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த குழம்புக்கு அரைக்கிறதுக்காக மீடியம் சைஸில் ஒரு 3 தக்காளி, நல்லா பழுத்த தக்காளி எடுத்திருக்கேங்க. அதை கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதோட சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம் தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேங்க. ஜீரகம் வந்து ஒரு ஸ்பூன் ஜீரகம் எடுத்திருக்கேங்க. இதை 3ஐயும் வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. நெக்ஸ்ட்டு வந்து தாளிக்கிறதுக்காக வந்து கடுகு எடுத்திருக்கேங்க, வெந்தயம் எடுத்திருக்கேன். வெந்தயம் போடும்போது அதோட ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் நமக்கு, அது பொரிஞ்சு வரும்போது. ஸோ அதனால் வெந்தயம் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பெருங்காயத்தூள் வந்து கொஞ்சம் எடுத்திருக்கேங்க. அப்புறம் வந்து ஒரு வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். காரக்குழம்புன்னு எடுத்துக்கிட்டாலே அதில் வந்து புளி முக்கியங்க. புளி வந்து நான் வந்து சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு எடுத்துக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு புளிப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. நான் எப்பயுமே புளி வந்து கொஞ்சம் கம்மியாக தாங்க சேர்த்துக்கிடுவேன். அதனால் கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்கேன். இந்த புளியை வந்து இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம நனைய வச்சிடலாங்க. ஒரு கடாயில் வந்து நான் எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. எண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமாக எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம எடுத்துருக்க கருவேப்பிலையை போடலாம். கருவேப்பிலை போட்டாச்சுங்க. ஸோ கருவேப்பிலை வந்து நல்லா வந்து பொரிஞ்சு வந்துருச்சுங்க எண்ணெயில். நெக்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சுருக்க வெண்டைக்காய் வந்து போடலாங்க. ஸோ வெண்டைக்காவை நம்ம எண்ணெயிலே நல்லா வந்து வதக்கிடலாங்க. ஸோ எண்ணெயிலே வதக்கும் போது என்ன ஆகுனா அந்த வெண்டைக்காயில் வந்து பிசு பிசு இல்லாமல் நமக்கு வந்து நல்லா ட்ரை ஆகிடுங்க. நல்லா ஒரு 5 மினிட்ஸ் வந்து நம்ம எடுத்துருக்க எண்ணெயிலே நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. ஸோ இப்படி செய்யும் போது வந்து என்னென்னா வெண்டைக்காய் வந்து நமக்கு சாப்பிடும் போது நல்லா இருக்குங்க குழம்புல. வெண்டைக்காவோட நம்ம எடுத்துருக்க பச்சை மிளகாவும் போட்டுடலாங்க. இப்போ கருவேப்பிலை, பச்சை மிளகா, வெண்டைக்காய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா எண்ணெயிலேயே வந்து ஒரு 5 மினிட்ஸ் வதக்கிக்கலாம். ஸோ வெண்டைக்காய் வந்து நல்லா வதக்கியாச்சுங்க. இப்போ வந்து அதை நம்ம எடுத்துடலாம். இப்போ வெண்டைக்காய் வந்து நல்லா வதங்கிடுச்சிங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வேறு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ ஏற்கனவே அதில் எண்ணெய் இருக்குங்க, அது கூட கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சோடனே கடுகு போட்டுடலாங்க. இப்போ கடுகு பொரிஞ்சிருச்சிங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க வெந்தயத்தை போட்டுடலாம். ஸோ வெந்தயம் வந்து காரக்குழம்பு போடும்போது அது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க. காரக்குழம்பும் சரி புளிக்குழம்பும் சரி நீங்கள் வெந்தயம் போட்டு தாளிச்சிங்கன்னா அதோட ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்குங்க நமக்கு. எண்ணெயில் வந்து பொரிஞ்சு வரணுங்க, அப்படியே போட்டு விட்டுறக்கூடாது. நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பெருங்காயத்தூள் போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுடலாங்க. வெங்காயத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். நம்ம இது வதக்குறதுக்குள்ளேயுமே புளி கரைசல் வந்து நல்லா கரைஞ்சிருச்சிங்க. இப்போ புளி வந்து நல்லா கரைச்சிடலாம். இப்போ நம்ம வந்து புளி கரைசலை வந்து இதில் ஊற்றிடலாங்க. இது ஒரு தடவை வந்து புளிக்கரைசல் எடுத்துகிட்டு மறுபடியும் தண்ணி ஊற்றி ஒரு 3 டைம்ஸ் இதை மாதிரி பிசைஞ்சு ஊற்றிக்கோங்க. ஸோ நம்ம 3 டைம்ஸ் வந்து புளி நல்லா கரைச்சி புளி கரைசல் வந்து ரெடி பண்ணியாச்சிங்க. அதை எல்லாத்தையும் ஊற்றிடலாம். இப்போ இதில் நம்ம என்ன அரைச்சிட்டு வந்திருக்கோம்னா தக்காளி, ஜீரகம், ஒரு 10 சின்ன வெங்காயம், இது எல்லாத்தையும் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோங்க. இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க. இப்போ இந்த புளி கரைசல் வந்து ஒரு கொதி வரட்டுங்க. இப்போ புளி கரைசல் வந்து ஊற்றினோடனே நல்லா வந்து கொதிச்சு வந்துருச்சிங்க. இப்படி கொதிச்சு வரும்போது அந்த புளி கரைசலோட வந்து பச்சை வாசனை வந்து போயிடுங்க. இப்போ அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம ஊற்றிடலாங்க. இதை நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாகவே அரைச்சிருங்க. ஏன்னா தக்காளி வந்து நல்லா அரைச்சி ஊற்றும் போது அதோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க. என்னதான் நம்ம வந்து போட்டு வதக்கி செஞ்சாலும் இப்படி அரைச்சி ஊற்றும் போது அதோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க. இந்த தக்காளி இதெல்லாம் ஊற்றிருக்கோம்ல, இதோட பச்சை வாசனை போகணுன்னையும் இது ஒரு கொதி வரட்டுங்க. கொதி வந்த பிறகு மிளகாத்தூள் வந்து இதில் நம்ம போடலாம். இப்போ இது வந்து ஒரு கொதி வந்துருச்சிங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் வந்து 2 ஸ்பூன் போடலாங்க. ஸோ ஆல்ரெடி வந்து மிளகாத்தூள் எப்படி அரைக்கிறதுங்கிறத நம்ம வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோங்க. அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க அதை பார்த்துக்கோங்க. ஸோ மிளகாத்தூள் வந்து நெடி போயிடுச்சு, நல்லா குழம்பு வந்து நல்லா கொதிச்சு வந்துருச்சிங்க. இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி வந்து வதக்கி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா வெண்டைக்காய் இதெல்லாம், ஸோ அதை வந்து இதில் போட்டுடலாங்க. ஸோ இப்படி போடும் போது வெண்டைக்காய் வந்து நமக்கு சாப்பிட்றதுக்கு குழம்புல வந்து டேஸ்ட்டாக இருக்குங்க. யூஸ்வலாக வந்து நம்ம வெண்டைக்காய் வந்து வதக்காமல் தான் போடுவோம். ஸோ அப்படி போடுறதோட இப்படி போட்டு ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் வந்து ரிச்சாக இருக்குங்க. இப்போ வந்து நம்ம ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சிடலாங்க. ஸோ ஒரு 5 மினிட்ஸ் கழித்து வந்து நம்ம பார்க்கலாங்க. நல்லா வந்து நம்ம போட்டுடலாங்க.
குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டுங்க. குழம்பு நல்லா வந்து சுண்டி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ குழம்பு நல்லா வற்றி நமக்கு எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இந்த எண்ணெய் பிரிஞ்சு எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இது வந்து நம்ம எண்ணெயில் வந்து வெண்டைக்காய் வதக்கி போட்டதுனால தாங்க நமக்கு இந்த மாதிரி வந்திருக்கு. இதில் நம்ம வந்து தேங்காய் இப்போ இதில் வந்து நம்ம தேங்காய் எதுவுமே வந்து அரைச்சி ஊற்றலைங்க. ஸோ இது வந்து நம்ம வந்து அரைச்சி ஊற்றுன வந்து வெங்காயமும் தக்காளியும் தாங்க அரைச்சி ஊற்றிருக்கோம். ஸோ இப்படி அரைச்சி ஊற்றும் போது நமக்கு நல்லா வந்து கிரேவி வந்து நல்லா திக்காகவும் இருக்குங்க. குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்தது முடிஞ்சால் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். உங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறீங்க. தொடர்ந்து வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் தாங்க எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.